ஏதோ ஒரு புரட்சி போன்று ஏற்படும். ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. இதுல எனக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னவோ அதை தான் சொல்றேன். எக்ஸிட் போல் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 3-4 கருத்து கணிப்புகள் தமிழகத்துல வெளியிடப்பட்டது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கருத்தை பிரதிபலித்தது. ஒரு கருத்து கணிப்பு திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும், இன்னொரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னாக்க அதிமுக ஆட்சியை பிடிக்கும், இன்னொரு பக்கம் விஜய் தனித்தேர்தல் ஆட்சி அமைப்பார், அதாவது 90 முதல் 120 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற கருத்து கணிப்பையும் வெளியிட்டது. இது மக்களிடையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கியது. ஆக யார் இது பெரிதா எடுத்துக்கல. குறிப்பா அதிமுக வட்டாரங்கள் இந்த கருத்து கணிப்பை பொருட்படுத்தவில்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்க அதிமுக எதிராக வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்த்துதான் போயிருக்கிறது, ஒருபோதும் அது கருத்து கணிப்புகள் உண்மையானது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லிட்டு அவங்க கடந்து போயிட்டாங்க. ஆனால் விஜய்க்கு சொன்ன கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னாக்க 120 சீட்டு வரைக்கும் வரும்னு சொன்னதை இந்த கட்சியினரும் தொண்டர்களும் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, கருத்து கணிப்பு எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் அமைதியா இருப்போம் அப்படிங்கிற நேரத்துல கருத்து கணிப்புக்கெல்லாம் ஒரு கருத்து கணிப்பு, அதாவது எக்ஸிட் போலுக்கே ஒரு எக்ஸிட் போல் எடுத்திருக்கிறாரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாரு முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி ஐபிஎஸ் அவர்கள். இவர் என்ன செஞ்சிருக்காரு, ஒரு தொகுதிக்கு 10 நபர்கள் வீதம் 234 தொகுதிக்கும் 2340 முன்னாள் காவல்துறை அலுவலர்களை பணியமர்த்தி இதற்கான டேட்டாஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடு எங்கள் கோட்டை அப்படின்னு மாத்தட்டி கொண்ட 2 திராவிட கட்சிகளின் கோட்டையில ஓட்டையை போட்டு கிட்டத்தட்ட 41% வாக்குகளை விஜய் எப்படி பெற்றார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி யார் இந்த ரவி ஐபிஎஸ் அவர்கள் அப்படின்னு அவர்களுடைய பின்புலத்தை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போனா சரியா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இந்த கருத்து கணிப்பை வெளியிட்டவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் முன்னாள் காவல்துறை அதிகாரி. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் கடைநிலையிலிருந்து காவல்துறையின் உச்சபட்ச அதிகாரமா டிஜிபி வரைக்கும் இருந்தவர் இந்த ரவி ஐபிஎஸ் அவர்கள். 1991 பேட்ச்ல இந்த ஐபிஎஸ் பதவியில பணி சேர்ந்தவர். திண்டுக்கலை சொந்த ஊராக கொண்டவர். இவர் பல்வேறு மக்களுடன் நெருங்கி பழகியவர். அனைத்து குணாதிசயம் உள்ள மக்களையும் சந்தித்தவர். குற்றவாளிகள் யார் என்ன ஏது அப்படிங்கிற மக்கள் மனித நன்கறியக்கூடிய ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி. இவர் என்ன பண்ணியிருக்காரு, துப்பாக்கி படத்துல விஜய் செய்வார் பாருங்க, லீவுக்கு வீட்டுக்கு வருவாரு, அவருக்கு டெரரிஸ்ட் அட்டாக்கை பத்தி ஒரு விஷயம் தெரியுது, உடனே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவாரு, லீவ்ல வந்திருக்க அவரை குளிக்க வச்சு. அதே போல ஒரு வேலையை தான் இப்போ இந்த ரவி ஐபிஎஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கருத்து கணிப்பு வெளியிட்ட மற்ற செய்தி ஊடகங்கள் இல்ல புள்ளிவரத்துறை ஊடகங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு குறிப்பிட்ட தொகுதியில குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் சந்திச்சு அவங்கள்ட்ட ஒரு கருத்துக்களை கேட்டு சில கணக்கீடுகளை வச்சு இந்த கருத்து கணிப்புல வெளியிட்டு இருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் ஜெயிக்கும், விஜய் ஜெயிக்கும் அப்படின்னு. ஆனா இவர் செய்த காரியங்கள் என்னன்னாக்க, ஒரு தொகுதிக்கு 10 நபர்கள் வீதம் 234 தொகுதிக்கும் மொத்தம் 2340 முன்னாள் காவல்துறை அலுவலர்களை பயன்படுத்தி இந்த கருத்து கணிப்பை செஞ்சிருக்கிறாரு. ஆக ஏனோ தானோன்னு இவர் செய்யல. இவ்வளவு காலமாக 2 கட்சி, அதாவது ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2 திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களையும் கிராமம் வரை ஊடுருவி விஜய் எப்படி மக்களின் மனதில் வென்று இந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றார். குறிப்பாக 41% என்பது 2 கட்சியும் இதுவரையும் பெறாத ஒரு வாக்கு சதவீதம். முதல் முறையா கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் கூட ஆகல. கேலி கிண்டலுக்கு உள்ளான விஜய் 41% வாக்குகளை எடுத்தார் அப்படின்னு ஆணித்தரமா ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி சொல்றாருனாக்க அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத அப்படி பார்ப்போம். இந்த கருத்து கணிப்புக்கு அவர் வச்சிருக்க பேர் எக்ஸிட் போலுக்கு ஒரு எக்ஸிட் போல், அதாவது கருத்து கணிப்பு ஒரு கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரை வச்சு இந்த கருத்து கணிப்பு அவர் மேற்கொண்டிருக்கிறார். அப்படி என்னதான் இந்த கருத்து கணிப்புல ஒரு விஷயத்தை பூத்திருக்காருனாக்க, 234 தொகுதிக்கு 10 பேர் வீதம் 2340 அலுவலர்களை அவர் நியமிச்சிருக்கிறாரு. ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 100 நபர்கள் மிகாமல் சந்தித்து அவங்கள கருத்தை கேட்கணும் அப்படிங்கிற டார்கெட்டோட இந்த டீம் களமிறக்கப்பட்டிருக்கு. அந்த டீம் களமிறங்கினது ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் 100 பேர் அப்படின்னாக்க, அதாவது 234 தொகுதிக்கும் 100 பேர்னாக்க 2,34,000 பேர்த்துக்கிட்ட இந்த கருத்து கணிப்புகள் பெறப்பட்டிருக்குது. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வயதினரை மட்டும் இவர்கள் அணுகவில்லை. இளைஞர்கள், முதல் தலைமுறை, அதாவது முதல் முறை வாக்களிக்கக்கூடியவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், நடுத்த வயது, இப்படியே எல்லாத்தையும் கலந்து அவங்களோட கருத்து கணிப்பை எடுத்து இந்த டேட்டா ஸ்டடி பண்ணி இந்த ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையிலேயே 41% வாக்குகளை விஜய் பெறுவார் அப்படின்னு ஆணித்தரமா உறுதியாகவும் ரவி அவர்கள்
தெரிவிக்கிறார். இப்படி 234 தொகுதிகளிலும் மக்களிடம் பெறப்பட்ட அந்த தகவல்கள் எல்லாம் மேம்போக்காக ஏதோ வாய்வழியாக சொல்லாமல் இன்றைய நவீன அறிவியல் தொழில்நுட்பம், குறிப்பாக ஏஐ, சாட்ஜிபிடி போன்ற செயற்கை நுண்ணறிவு கொண்ட தளங்களில் இந்த தகவல் டேட்டாஸை கொடுத்து அனலைஸ் பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் வாங்கியிருக்காங்க. ஆகையினால இதுல எதுவும் குளறுபடியோ தவறுகள் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு அடிச்சு அனுதரமா அந்த தரப்பால் சொல்லப்படுது. அவர் 41% வாக்குகளை பெறுவார் அப்படின்னு ஏனோதானு சொல்ல, அதுக்கு சில புள்ளி விவரங்களை கொடுக்கிறாரு. அதாவது தமிழகத்துல மொத்தம் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதியுள்ள வாக்காளர் பார்த்தீங்கன்னா 4.88 கோடி வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு தகவலையும் அவர் சொல்றாரு. 2.27 கோடி வாக்காளர்கள், அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க மக்கள் வாக்களிச்சதா புள்ளி விவரங்கள் அவர் கிடைச்சிருக்குது. இதுல தாவேகா பெற்ற வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 41%. இந்த வாக்கு சதவீதம் எல்லாம் சீட்டை கன்வெர்ட் பண்ணாக்க 121 சீட்டுக்கு நெருக்கி தாவேகா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை இந்த டேட்டாஸ் மூலமா இவர் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆட்சி அமைக்க தேவையான இடங்களை காட்டிலும் கூடுதலாக 10-15 இடங்களை பெறப்போகுது, குறிப்பா 121 இடங்களுக்கு மேல பெறும் அப்படின்னு சொல்றது தமிழக அரசியல் வரலாறு, ஏன் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு சூழ்நிலையை நாடு கண்டதில்லை. கட்சி ஆரம்பிச்சு குறுகிய காலத்திலேயே மிக அறுதி பெரும்பான்மை சீட்டுகளை பிடிக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுதுனாக்க அது இந்த கருத்து கணிப்பாக தான் இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்க, இந்த கருத்து கணிப்பை செயல்முறைப்படுத்த போன அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேள்வி கேட்டும் போது அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். இந்த விஷயம்தான் சுனாமி போல தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது. அப்படி என்னதான் சொன்னாங்கன்னாக்க, காலங்காலமா நாங்க இரட்டை இலைக்கும் சூரியனுக்கும் தான் வாக்களித்தோம், அதாவது அதிமுக திமுக தான் மாறி மாறி வாக்களித்தோம். ஆனா இந்த முறை எங்களால தன்னிச்சையோ சுயமாகவோ முடிவெடுக்க முடியல. ஏன்னா எங்க வீட்டு பிள்ளைகள் எங்களை கட்டாயப்படுத்தினாங்க, விரும்பி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க, மண்டாடி கேட்டுட்டாங்க, அன்போட கேட்டுக்கிட்டாங்க, மிரட்டி கேட்டாங்க, இப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. இதை தாண்டி என்ன சொல்றாங்க, நம்ம நம்ம குழந்தைகளோட விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்றுறதுல நம்ம எல்லா விஷயங்களும் செய்வோம், கேட்டதை இல்லைன்னு சொல்ல மாட்டோம், அவங்க ஆசைப்பட்டதை செய்யதான் நம்ம பெரும்பாலும் விரும்புவோம். தவறான காரியங்கள், தீமை தரக்கூடிய காரியங்களை தான் நம்ம வேணாம்னு தட்டி கழிப்போம். ஆக இந்த குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுறதுனால எந்த ஒரு தீங்கும் நிலைவர போறது கிடையாது. ஆகையினால அவங்களை எண்ணத்தையும் ஆசையும் நிறைவேற்றும் விதமாக இந்த முறை நாங்க தாவேகாக்கு விசிலுக்கு வாக்களித்தோம் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவித்தாங்க. இன்னும் சில இடங்கள்ல வேட்பாளர் யாருன்னு தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை கூட, அதாவது தாவேகா வேட்பாளர் யார் நிக்கிறாங்க, என்ன ஏது, வேட்பாளரின் பின்புலம் என்ன, எதுவுமே தெரியாம அந்த விஜய்ங்கிற ஒற்றை மனுஷனாக்கும் அவரோட சின்னமான விசிலை பார்த்து வாக்களித்தவர்கள் ஏறாரம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த கருத்து கணிப்புல கிடைச்சதா சொல்லப்படுறாங்க. ஆக மொத்தம் மிகப்பெரிய அரசியல் சுனாமியே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்பின் முடிவாக இருக்குது. இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பு என்பது விஜய்க்கு ஒரு உற்சாகமாக இருந்தாலும் இந்த கருத்து கணிப்பை வெளியிட்ட இந்த அதிகாரிக்கு ஒரு உயர்வையும் சர்க்கிளையும் தரப்போனும் விதமாக நாளைய முடிவு இருக்கும். ஒருவேளை திரு ரவி ஐபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அந்த கருத்து கணிப்பு நாளையே வெளியிடக்கூடிய அந்த தேர்தல் முறையோடு ஓரளவுக்காவது ஒத்து போனால்தான் இவர் மதிப்பு மரியாதையோட அவர் சேனலை தொடர்ந்து நடத்த முடியும். ஏன்னா அவர் விஷப்பரிச்சையை செஞ்சிருக்கிறார் இந்த வாட்டி. ஏன்னா கருத்து கணிப்பெல்லாம் வெளியிட்டாங்க, கருத்து கணிப்பை நல்ல எஃபர்ட் போட்டு செஞ்சிருக்கிறாரு. அவர் முயற்சி வெற்றி பெறுமாங்கிறது நாளைக்கு தெரியும். சப்போஸ் நாளை வரக்கூடிய அந்த முடிவுகளோட இவர் முடிவு ஒத்து போகலனாக்க இவர் நிலைமை என்ன, இல்லை இவருடைய மதிப்பீடு எந்த அளவுக்கு போகும், இவருக்கு இந்த வேலை தேவைதானான்னு அவர் கூட இருக்கிறவங்களே அவரை தூற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒருவேளை அவர் கருத்து கணிப்பு வெற்றி பெற்றால் அவர் மிகப்பெரிய அங்கீகாரத்தை இந்த ஊடகத்துறையில் பெறுவாருங்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. நாளை வரை பொறுத்து பார்ப்போம். வணக்கம்.